ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிற சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். வீடியோ மூலயமா உங்களை சந்திக்க முடியல, ஆடியோ மூலயமா சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும். நம்முடைய லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிற எல்லா தலைப்புகளும் பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையுடைய அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வித்தியாசப்பட்ட காரியங்களை நம்ம தியானிச்சுட்டே இருக்கோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியாமல் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கு எங்களுடைய இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த வாரம் ஏன் இந்த டாபிக் போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவர் தர ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது, ஆண்டவர் தருகிற நன்மைகளை பார்க்க முடியாது. அப்போது விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். விசுவாசிக்கிறேன் அப்படின்றது மேட்ரு கிடையாது. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, அதனால் நான் விசுவாசிக்கிறேன், அது விஷயம் அல்ல. என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தால் அற்புதம் நடக்கும். அங்கே பாருங்கள், 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டால் அற்புதம் நடந்துச்சு. அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் அப்படின்னா, நான் தொடுவேன், தொட்டால் சுகமாவேன். அங்கே எல்லாருக்குமே ஒரு விசுவாசம் இருந்திருக்கும், இயேசுவானவரை போய் பார்த்தா அற்புதம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் விசுவாசத்தோடு எல்லாருக்கும் நன்மை நடக்கலை. இவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் ஒரு வித்தியாசப்பட்ட விசுவாசம். அது ஏன்னு இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ விசுவாசம் எல்லோரும் போல் நார்மலாக சும்மா காமனாக விசுவாசிக்கிறேன் அற்புதம் செய்வார் அப்படின்றது இல்லை. நம்முடைய விசுவாசத்தில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். அது என்ன? விஷயம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துடைய 4வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலே நிற்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. your faith should not stand in the wisdom of men but in the power of God. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனுஷனுடைய ஞானத்தில் இருந்துடக்கூடாது, மனுஷன் ஞானத்தை சார்ந்த ஒரு விசுவாசம் இருந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் இது செய்வார்னு எனக்கு தெரியும், ஆனால் சில காலம் போகும், ஏன்னா இப்போ அதுக்குள்ளே சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய மனுஷ ஞானம் அப்படி சொல்லும். ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். மனுஷ ஞானத்தினால இந்த விசுவாசத்தை கணிக்கவே முடியாது, விசுவாசத்தினால் நடக்கிற காரியங்களை கணிக்கவே முடியாது. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, ஏசப்பா என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் நிற்கிறது கிடையாது, தேவ பலத்தில் நிற்கிறது. மனுஷ ஞானம் முடியாதுன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், ஒரு 50-50 சான்ஸ் தான் எடுக்குமே தவிர 100% ஆண்டவரை பிலீவ் பண்ணாது. ஆனால் தேவ பலத்தில் நிற்கிற விசுவாசம் 100% ஆண்டவரை பிலீவ் பண்ணும். இப்போ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய விசுவாசம் மனுஷ பலத்தை சார்ந்து இல்லை. ஏன்னா அவள் ஆல்ரெடி எல்லா மனுஷ பலனையும் பார்த்து விரக்தியில் தான் இருக்கான். இப்போ மனுஷ பலன் மேலே இருந்த முழு விசுவாசமும் போயிட்டு, மனுஷ ஞானத்து மேலே இருந்த விசுவாசம் போயிட்டு, டாக்டர்ஸ் மேலே இருந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு. இப்போ அவளுக்கு இருந்த ஒரே விசுவாசம் தேவ பலன், அவ்வளோதான். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மேட்டரு. முழுசாக தேவ பலத்தில் சார்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் 100% ஸ்பெஷலாக மாறிடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதனால் உங்களுடைய விசுவாசத்தை மனுஷ ஞானத்தை சார்ந்து மனுஷ ஞானத்தை நிற்க நீங்கள் அனுமதிக்காதீங்க. தேவ பலத்தில் நிற்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். காட் பிளஸ் யூ.